Let us read the supplementary from Unit 1 on Monday morning. The story was adapted from the Adventures of Tom Sawyer, written by Mark Twain. ஸோ நம்ம இப்போ ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். டாம் சாயரோடைய அட்வென்ச்சர்ஸ் ஸ்டோரியிலிருந்து ஒரு சின்னதாக எடுக்கப்பட்ட ஒரு பார்ட்டு தான் நம்மளுக்கு இப்போ வந்து சப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருக்காங்க. ஆன் மண்டே மார்னிங். ஸோ இட் வாஸ் ரிட்டன் பை மார்க் ட்வெயின். ஓகே, ஸ்டோரி என்னன்றதை பார்க்கலாம். லெட் அஸ் ரீட் த ஸ்டோரி ஹியர். Monday morning found Tom Sawyer miserable. மிசரபிள்னா டெரிபிள், ஒரு பேட் கண்டிஷன்ஸ். ஓகேவா, அந்த மண்டே மார்னிங் திங்கக்கிழமை காலையில் டாம் சாயர் வந்து ஏதோ ஒரு டென்ஷனில் இருக்கான். மண்டே மார்னிங் ஆல்வேஸ் ஃபவுண்ட் him so because it began another week's slow suffering in school. ஸோ எப்போவுமே அஸ் சில்ட்ரன் நீங்களே அது மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா? வீக்கெண்டு சண்டே எல்லாம் நல்லா லீவ் என்ஜாய் பண்ணிவிட்டு மண்டே ஸ்கூலுக்கு போகணுன்னா எப்படி இருக்கும்? அப்படியே கொஞ்சம் எப்படா கட் அடிக்கலான்னு பார்ப்பீங்க இல்லையா? இந்த சேம் ஃபீலிங் ஃபார் டாம் சாயர். அதே மாதிரி தான் அவங்களுக்கும் வந்து அடுத்த வீக்கோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகணுன்ற சஃபரிங், ஸ்கூலுக்கு போகணுமேன்ற பயம், எப்படா கட் அடிக்கலான்னு பார்க்குறாரு. He generally began that day with wishing he had no holiday in between. It made the going into prison again so much worse. நம்மளுக்கு இப்போ இந்த ஒரு வீக்கில் வந்து இடையில ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ் இந்த லீவ் எல்லாம் வரும்போது ஒரு ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? ஸோ டாம்க்கு என்ன ப்ராப்ளம்னா, லாஸ்ட் வீக்கு ஃபோல் வீக்குமே ஸ்கூல் இருந்திருக்கு, எந்த ஒரு ஹாலிடேஸுமே இல்லை நடுவில், அப்படின்றது தான் அவருடைய பெரிய வருத்தமே. இட் மேட் த கோயிங் இன்டு ப்ரிசன் அகெயின். அப்போ ஸ்கூலுக்கு போகிறது வந்து அவங்களுக்கு ஒரு ஜெயிலுக்கு போகிற மாதிரி ரொம்ப வேர்ஸாக, ரொம்ப மோசமாக ஃபீல் பண்ணுற அப்படி. Tom lay thinking. Presently it occurred to him that he wished he was sick. Then he could stay home from school. So Tom என்ன பிளான் பண்ணுறாங்க, நம்மளுக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லை அப்படின்ற ஒரு விஷயத்த, உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும், இன்றைக்கி நம்ம ஸ்கூல் போகாமல் இங்கே வீட்டிலே ஸ்டே பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. He examined himself. No sickness was found. And he investigated again. ஸோ தன்னைத்தானே அவங்க செக் பண்ணி பார்த்துக்கிறாங்க. எக்ஸாமின்னா செக் பண்ணி பார்க்குறான். செக் himself. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. he was nice, quite well. ஸோ he investigated again. இன்வெஸ்டிகேட்னா he research, எடுத்து தேடி பார்க்குறேன், ஏதாவது ஒரு காரணம் கிடைக்காதா நம்ம கட்டடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு he investigated again. This time he could detect stomachache. ஸோ டிடெக்ட்னா finding something. ஸோ இந்த தடவை வந்து ஸ்டொமக் ஏக், வயிற்று வலின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிற அப்படி. பட் இட் சூன் grew feeble and presently died wholly away. He reflected further. Suddenly he discovered something. One of his upper front teeth was loose. This was lucky. He was about to begin to groan. As a starter, as he called it, when it occurred to him that if he came into court with that argument, his aunt would pull it out and that would hurt. So he thought he would have the tooth in reserve for the present and seek further. ஸோ இப்படியே கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ வயிற்று வலின்னா அது வந்து ரொம்ப அதிகமாக பிரச்சனை பண்ணிடும் அப்படின்றதுனால இப்போ வேற என்ன நினைக்கிறாங்கன்னா, அவருக்கு சின்னதாக ஒரு பல்லு ஆடிட்டு இருக்குது. ஸோ இதை நம்ம ஒரு காரணமாக காட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு, இது நமக்கு ஒரு லக்கு, இதை நம்ம ஒரு காரணமாக காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, குரோனிங்னா முணுமுணுக்க ஆரம்பிக்கிற அப்படி, எனக்கு வலிக்குதுன்னு. ஸோ அதுதான் அந்த நாளுடைய ஸ்டார்டர், அதுதான் பிரச்சனை, அது ஒரு பிரச்சனையாக அன்னைக்கு நாளை ஸ்டார்ட் பண்ணுற அப்படி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அது மறுபடியும் இப்போ நான் இப்போ ப்ராப்ளத்தை ஆன்டிகிட்ட கொண்டு போனா, மீன்ஸ் when it occurred to him that if he came into court with that argument, அதை எந்த ஒரு பிரச்சனையை எடுத்து ஆன்டிகிட்ட கொண்டு போனால் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அதை பிடிச்சி இழுத்து எடுத்துருவாங்க. ஸோ அது நம்மளுக்கு ரொம்பவுமே வலிக்கும். அதனால இது இப்போ நம்ம ரிசர்வில் வச்சுக்கலாம், இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுற அப்படி. நத்திங் ஆஃபர்ட் ஃபார் சம் லிட்டில் டைம் அண்ட் தென் ஹி ரிமெம்பர்ட் ஹியரிங் த டாக்டர் டெல் அபவுட் அ சர்டன் திங் that laid up a patient for 2 or 3 weeks and threatened to make him lose a finger.
So the boy eagerly drew his sore toe from under the sheet and held it up for inspection. But now he did not know the necessary symptoms. என்னாச்சுன்னா அப்படியே யோசிக்கிறப்படி கொஞ்ச நேரம் என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் டாக்டர் ஒரு தடவை சொன்னது ஞாபகம் வந்தது. அதாவது அவங்களுடைய கையில் காலில் ஏதாவது அடிபட்டுச்சுன்னா அதை கண்டுக்காமல் விட்டுட்டா 2-3 வாரம் ஆகும்போது என்ன ஆகும்னா அது ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆயிரும் இல்லையா. அப்புறம் கடைசியில் அந்த ஃபிங்கரை நம்ம எடுக்க வேண்டிய நிலைமை வந்துடும். ஸோ அவன் அப்படியே மெதுவாக என்ன பண்ணுறான்னா அவன் காலில் அடிபட்டது. டோ மீன்ஸ் கால் விரல். ஸோ அது ஏதாவது ஆயிருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்கா, நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்ஷன் செக் பண்ணி பார்க்குறப்படி. பட் நவ் ஹீ டிட் நாட் நோ த நெசசரி சிம்டம்ஸ். ஆனால் காலில் அடிபட்டதான ஒரு சிம்டம்ஸும் ஒரு அடையாளம் கூட இருக்கல. ஹவவர் he did not know the necessary symptoms. ஆனால் அங்கே இன்னும் காலில் அடிபட்டதுக்கு உண்டான சிம்டம்ஸ் இல்லை. இருந்தாலும் it seemed worthwhile to chance it. இருந்தாலும் அது ஒரு காரணமாக வச்சுட்டு so he fell groaning with considerable spirit. But Sid slept on unconscious. Tom groaned louder and fancied that he began to feel pain in the toe. No result from Sid. So இப்போ என்ன பண்ணிட்டான், he feel groaning with considerable spirit. நல்ல வேணும்னே வந்து அதை வலிக்கிற மாதிரி முணுமுணுத்துட்டே நம்ம வலிச்சதுன்னா வலிக்குது ஆன்னு சொல்லி படுத்துருப்போம் இல்லையா, அது மாதிரி அவன் முணுமுணுக்கிறான். groaning means making some noise. But Sid slept on unconscious. சித்து வந்து அவன் பக்கத்தில் எதுவுமே கண்டுக்காம நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்க. அப்படி Tom groaned louder. He made sound louder. மறுபடியும் முணுமுணுக்கள் அதிகமாக படுன்றான். And fancied நடிக்கிறது, fanciedனா நடிக்கிறது, that he began to feel pain in the toe. அதாவது காலில் வலி இருக்கிறதா, கால் விரலில் வலி இருக்கிற மாதிரி நல்லா நடிக்க தொடங்குறாங்க. பட் சித்கிட்ட இருந்து ஒரு ரிசல்ட் கூட வரல. Tom was panting. Panting means breathing quickly and with his exertions, அதாவது effort. What does mean by exertions? Effort. By this time. So Tom was breathing quickly with his effort by this time. வந்து ரொம்ப அழுத்தி ரொம்ப சவுண்டா கத்துறான். He took a rest and then swelled himself up and fetched a succession of admirable groans. Sid snored on. Tom was aggravated. Aggravated means irritated. He said, "Sit, sit," and shook him. This course worked well, and Tom began to groan again. Sid yawned, stretched, then brought himself up on his elbow with a snort and began to stare at Tom. Tom went on groaning. இந்த தடவை என்ன பண்ணிட்டான், ரொம்ப சத்தம் போடுறான். ஆனால் வந்து அட்மைரபிள்னா மற்றவங்களோட கவனத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு டாம் வந்து அணத்துறான். பட் சித் ஸ்னோர்ட்னா நல்லா புரட்டு விட்டு தூங்குறப்பையான். டாம் வாஸ் அக்ரிவேட்டட். அவனுக்கு வந்து எரிச்சலும் வந்துடுது. டாம்க்கு வந்து எரிச்சல் ஆயிடுது. அப்புறம் என்னடா நம்ம இவ்வளோ சத்தம் போடுறோமே, கண்டுக்காமலே படுத்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு he said, "Sit, sit," and shook him. சித்துன்னு சொல்லிட்டு தூங்குறவனை வந்து உலுக்கி எடுக்கிற, அப்படி எந்திரிக்க வைக்கிறான். This course worked well. நல்ல உழுக்கவும் என்னாச்சுன்னா சித்து வந்து விழிப்படைஞ்சிடறாங்க. This course worked well விழிப்படைய வச்சிருது. And Tom began to groan again. இப்போ சித்து முடிச்சிட்டான உடனே டாம் என்ன பண்ணுறான், நல்ல இன்னுமே கொஞ்சம் சவுண்டாகவே அணத்துல ஆரம்பிக்கிற. அப்படி சித் யாண்ட் ஸ்ட்ரெச்டு. சித்னா ஒரு தூங்கி எந்திரிச்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம், கொட்டாவி விடுவோம் இல்லையா, தட் இஸ் யாண்ட். ஸ்ட்ரெச்டு அது நல்லா கை காலெல்லாம் நீட்டி அப்படியே நம்ம ஒரு சடவெல்லாம் முறிப்போம்ல, that is stretch. Then brought himself up on his elbow with snort. ஸோ அப்படியே கடைசியாக அந்த கையை நல்லா நீளமாக தூக்கிட்டு அப்படியே டாமை பார்க்குறான், வாட் ஹேப்பன் அப்படின்னு. ஸோ ஸ்னாட் மீன்ஸ் க்ரை மேட் அ ஷோ அன்ஹாப்பினஸ். டாம் வந்து ரொம்ப கவலையாக அழுகிறத கவனிக்கிற. அப்படி டாம் பார்க்குறாங்க. டாம் வெண்ட் ஆன் groaning. டாம் மறுபடியும் அழுத்திக்கிட்டே இருக்கிறான். Sid said, "Tom, say Tom." No response. சித் வந்து டாம் டாம் சொல்லி கூப்பிடுறான், ஆனால் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை.
Here, Tom, what is the matter, Tom? And he shook him and looked in his face anxiously. Tom moaned out, "Oh, don't sit, don't shake me. Why, what's the matter, Tom? I must call Auntie. No, never. Never mind. It will be over by and by. Maybe don't call anybody." இப்போ சித்து வந்து கேட்குறான், என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கும்போது ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. மறுபடியும் அவனை தொட்டு கேட்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன் ஹஸ் ஃபேஸ் ஆன்ஷியஸ்லி, அவன் வந்து சித்து வந்து ரொம்ப டென்ஷனாக கேட்குறான். டாம் வந்து மோண்ட் அவுட், டாம் வந்து மெதுவாக சொல்கிறான், "ஓ டோன்ட் சிட், டோன்ட் ஷேக் மீ." ஐயோ சித், என்னை வந்து உழுக்காத, என்னை தொடாத, என்னை அசைக்காத அப்படின்னு சொல்கிறான். "வை, வாட்ஸ் த மேட்டர் டாம்?" ஏன் என்னாச்சு டாம் அப்படின்னு சொல்லிட்டு சித் கேட்குறான். "ஐ மஸ்ட் கால் ஆன்டி." ஸோ சித் சொல்கிறான், இல்லை நான் போய் ஆன்டி கூப்பிட்றேன் அப்படின்னு. உடனே டாம் என்ன சொல்கிறான், "நோ, நெவர் மைண்ட்" அப்படின்றான். வேண்டாம், வேண்டவே வேண்டாம். It will be over by and by. Maybe don't call anybody. அது நேராக சரியாக போயிடும். பெட்டர் யாரையும் கூப்பிடாத அப்படின்றான் டாம். But I must, don't groan so. Tom, it's awful. ஸோ என்ன சொல்கிறான், இல்லை நான் கண்டிப்பாக கூப்பிட்டே ஆகணும். இட்ஸ் ஆஃபுல்னா ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது. ஆஃபுல் மீன்ஸ் அன்பிளசன்ட் ஆர் வெரி பேட் கண்டிஷன். "How long you been this way?" எவ்வளோ நேரமாக நீ இந்த மாதிரி அனுத்திட்டுருக்க, எவ்வளோ நேரமாக இந்த வழியை பொறுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "Harsh, ouch, oh don't stir so, Sid, you will kill me." அப்போ உடனே என்ன சொல்கிறாங்க, நான் மணி 1 மணி நேரமாகவே இந்த வழியில் பொறுத்துட்ருக்கேன். அவுச்னா பெயின், இந்த நான் ரொம்ப நேரமாக 1 மணி நேரமாக இந்த வழியில் இருக்கேன். "Oh don't stir so" அப்படின்னா மறுபடியும் நடிக்கிறான், நல்லா நடிக்கிறான் டாம். ஸ்டிர் மீன்ஸ் ஷேக், என்ன ஷேக் பண்ணாத சித், யூ வில் கில் மீ, எனக்கு அப்படியே சாகுற மாதிரி எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாம் நல்லாவே நடிக்கிறான். அப்படி "டாம், why didn't you wake me sooner?" "Oh Tom, don't. It makes my flesh crawl to hear you. What's the matter?" ஸோ உடனே சித் கேட்குறான், ஏன் டாம் என்னை முதல்ல எழுப்பி விடல, அப்படியே எனக்கு காதில் ஒரு மாதிரி ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும் உன்னுடைய சத்தம், என்னாச்சு அப்படிங்கிறான். "I forgive you for everything, sir. Everything you have ever done to me when I'm gone." ஸோ உடனே என்ன சொல்கிறான், அப்படியே இந்த இறந்து போனவங்க கிளாஸில் சொல்லுவாங்களா அந்த மாதிரி சொல்கிறான், நான் உன்னை எல்லா விஷயத்துக்குமே நான் மன்னிச்சிடுறேன், நீ என்னென்ன பண்ணினியோ அது எல்லாத்துக்கும் நான் உனக்கு மன்னிப்பு அளிக்கிறேன் நான் போனதுக்கப்புறம் அப்படின்னு சொல்கிறான். "Oh Tom, you aren't dying, are you? Don't Tom, oh don't maybe." உடனே இந்த நீ என்ன சாகவா போகிற, ஏன் இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சித்து வந்து டாமுடைய நடிப்பை பார்த்து பயந்துட்டு அப்படி. "I forgive everybody, Sid." அப்படியே புலம்புறோம் நம்ம, அப்படியே இந்த சாகுறவங்க எல்லாம் வயசானவங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் எல்லாருமே மன்னிச்சிட்டேன் சித். "Tell them so, Sid, and Sid, you gave my window sash and my cat with one eye to that new girl that's come to town and tell her." ஸோ நீ ஒரு பொண்ணு வந்து டவுனில் வந்தாலும் அவளுக்கு என்னோட கேட்டை கூப்பிட்டு கொடுத்தே இல்லையா, அவகிட்டையும் நீ சொல்லிடு அப்படின்றான். But Sid had snatched his clothes and gone. Tom was suffering in reality now. His imagination was working well, and so his groans had gathered quite a genuine tone. ஸோ சித் என்ன பண்ணுறான், அவனுடைய கிளாத்ஸை பிடிச்சி இழுத்துட்டு ஓடி போகிறான். டாம் வந்து உண்மையாலுமே ஏதோ வழியில் தான் தவிக்கிறான் போல இருக்கு. சஃபரிங் அண்ட் ரியாலிட்டி அப்படின்னா உண்மையாலுமே வழியில் தான் தவிக்கிறான் போல இருக்கு. நவ் ஹிஸ் இமேஜினேஷன் வாஸ் ஒர்க்கிங் வெல். ஸோ டாம் பண்ணுற நாடகம் வந்து இப்போ நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. என்ன பண்ணுறான், அவனுடைய சப்தத்தை அப்படியே ஜெனிவல் டோனுக்கு மாற்றுறான். Sid flew downstairs and said, "Oh, Aunt Polly, come, Tom's dying." ஸோ ஓடி போய் சித்து என்ன பண்ணுறான், டவுன் ஃப்ளோரில் இருக்கிற ஆன்ட்டியை கூப்பிட்றான். "ஆன்ட்டி சீக்கிரம் ஓடிவாங்க, சித்து வந்து ரொம்ப வழியில் துடிக்கிறான்." இங்கே டைங்னா துடிக்கிறான், வழியில் துடிக்கிறது பெயின் தான் சொல்கிறது, ஓகேவா? ஸோ டாம்ஸ் டைங், எஸ், டோன்ட் வெயிட், கம் குயிக். ஆமாம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு. "ரபிஷ், ஐ டோன்ட் பிலீவ் இட்." உடனே ஆன்ட்டிக்கு புரியும் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்னு. "சும்மா உளராத அப்படின்னு, நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆன்ட்டி சொல்கிறாங்க. But she fled upstairs. மீன்ஸ் சீக்கிரமாக அவங்க மேலே மாடிக்கு போகிறாங்க. Nevertheless, with Sid
and Mary at her heels. ஸோ உடனே ஆன்ட்டி வந்து என்ன பண்ணுறாங்க, மேல் மாடிக்கு போகிறாங்க. And she grew white too and her lips trembled. அவங்களுக்கு அப்படியே வந்து முகமெல்லாம் வெளுத்து போய் உதடெல்லாம் வந்து ட்ரெம்பிள்னா பதற்றம் ஆயிடுறாங்க, வாயெல்லாம் உளர ஆரம்பிச்சது. When she reached the bedside, she said, "You, Tom, what's the matter with you?" ஸோ அவன் பக்கத்தில் போய் டாம் பக்கத்தில் கொண்டு என்னாச்சு டாம் உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பதட்டத்தில் அப்படியே உளர்றாங்க, வாயெல்லாம் வந்து தடுமாறுது. "Oh auntie, I'm" அப்படின்ட்டு அப்படியே டாம் நடிக்கிறான். "யோ ஆன்டி" அப்படின்றான். "What's the matter with you child?" அப்படிங்கிறாங்க ஆன்ட்டி. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி ஆன்ட்டி கேட்குறாங்க. "Oh auntie, my sore toes dying." அப்போ என்னுடைய கால் விரல் வந்து ரொம்ப வலிக்குது அப்படின்றான். The old lady sank down into a chair and laughed a little, then cried a little, then did both together. ஸோ உடனே அந்த ஆன்ட்டிக்கு புரிஞ்சு போச்சு, சரி இவன் நடிக்கிறான் அப்படின்ட்டு. பக்கத்துலேயே உட்காந்து பக்கத்தில் இருக்கிற சேரில் போய் உட்காந்துட்டு அழறாங்க, கொஞ்ச நேரத்தில் சிரிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ரெண்டுமே சேர்ந்து பண்ணுறாங்களாம். This made her feel better and she said, "Tom, what a turn you did give me. Now you shut up that nonsense and climb out of this." ஸோ இன்னைக்கு நீ என்ன முடிவு பண்ணி வச்சிருக்க, இன்னைக்கு உன்னோட டேர்ன் வந்து இதுதானா, முதல்ல எந்திரி, வேண்டாத வேலையெல்லாம் பண்ணாத, நான்சென்ஸ்னா டூயிங் சம்திங் பேட், இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலைகள்லாம் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் கிளைம் அவுட் ஆஃப் திஸ், பெட்லேருந்து எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி சொல்கிறாங்க. The groan stopped and the pain vanished from the toe. இப்போ சொன்ன உடனே என்னாச்சு, அந்த அணத்துறான் இல்லையா அந்த சவுண்ட், அதை நிறுத்திடுறான், அந்த வலியும் அவன் காலில் இருந்து மறைஞ்சு போயிடுது. The boy felt a little foolish and he said, "Aunt Polly, it seemed dying and it hurt, so I never minded my tooth at all." ஸோ என்ன சொல்கிறான்னா, நான் முட்டாள்தனமாக இருந்துட்டேன், நான் வந்து எனக்கு வலி வந்து பல்லுல தான், நான் தான் வந்து அது புரியாம முட்டாள்தனமாக இருந்துட்டேன் அப்படின்றான். "Your tooth indeed, what's the matter with your tooth?" அப்படின்றாங்க. உண்மையாலுமா பல் பிரச்சனையா, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. "One of them is loose and it aches perfectly awful." அதில் ஒரு பல் வந்து எனக்கு ஆடுது, அது வந்து எனக்கு ரொம்ப வேதனை உண்டு பண்ணுது. "It's making very bad, unpleasant-ஆக நான் ஃபீல் பண்ணுறேன்." Awful means unpleasant or feeling very bad. There, now don't begin that groaning again. அப்புறம் இதை சொல்லிட்டு அவன் அணத்தும் போது உடனே சொல்கிறாங்க, ஓகே சரி இருக்கட்டும், மறுபடியும் நீ உன்னோட அணத்தில் ஆரம்பிக்காத. "Open your mouth well." நல்லா வாயத்துற. "Your tooth is loose, but you're not going to die from that." ஆமாம்மா, உன் பல்லு ஆடுது தான், ஆனால் இதனால நீ ஒன்றும் செத்தலாம் போயிட மாட்ட. "Mary, get me a silk thread and a chunk of fire out of the kitchen." உடனே மேரி அவங்க வீட்டில் உள்ள பொண்ணை கூப்பிடுறாங்க. ஒரு சில்க் த்ரெட், ஒரு நல்ல நைலான் த்ரெட் மாதிரி இருக்கும், அந்த பல்ல பிடிச்சி இழுக்கிறதுக்காக எடுக்கக்கூடிய ஒரு த்ரெட் நூல், அதுவும் ஒரு கறிக்கட்டையும் எடுத்துட்டு வா கிச்சன்ல இருந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Tom said, "Oh please auntie, don't pull it out. It don't hurt anymore." அப்படின்றான். ஸோ வேண்டாம், அவங்களுக்கு பல்லு பிடுங்கும்போது சின்ன பையன் தானே, பயப்படுவோம் அப்படி இல்லையா, வேண்டாம் ஆண்டி, இப்போ எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெருசாக ஒன்றும் வலிக்கல அப்படின்றான். "It don't hurt anymore." இப்போ ஒன்றும் பெருசாக வலிக்கல. "I wish I may never stir if it does." நான் அது வந்து நம்ம அசைக்காமல், ஸ்டிர் மீன்ஸ் ஷேக்கிங், நான் அதை அசைக்காமல் இருந்தேன்னா அது ஒன்றும் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். "Please don't auntie, I don't want to stay home from school." ஸோ என்ன சொல்கிறேன்னா, வேண்டாம் ஆண்டி, நான் வந்து வீட்டில் ஸ்டே பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். "Oh, you don't you? So all this row was because you thought you would get to stay home from school and go fishing, Tom. Tom, I love you so, and you seem to try every way you can to break my old heart with your mischief." அப்போ பாட்டிம்மா ஆன்ட்டி என்ன சொல்கிறாங்க, ஓகே வேண்டாம்மா, அப்போ உனக்கு என்ன, நீ வந்து ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பிளானிங்கோ நீ அதை தான் நீ இப்போ பண்ணிகிட்ருக்க. மறுபடியும் சொல்கிறாங்க, "டாம், ஐ லவ் யூ ஸோ மச், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் உன் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கேன். அண்ட் யூ சீம் டு ட்ரை எவ்ரி வே யூ கேன் டு பிரேக் மை ஓல்ட் ஹார்ட்." ஆனால் நீ எப்படியெல்லாம் என் மனசை சங்கடப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் நீ என்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்க, உன்னுடைய மிஸ்chief,
பேட் திங்ஸ்னால அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பை திஸ் டைம் த டென்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேர் ரெடி. இப்படி சொல்லிகிட்டே இருக்க அந்த நூலும் அந்த சங்க் ஆஃப் ஃபயர் எல்லாமே ரெடி ஆகிடுது. The old lady made one end of the silk thread fast to Tom's tooth with a loop, and loop means ஒரு கர்வ் மாதிரி, ஒரு எண்ட் பல்லில் நூல் எடுத்து ஒரு எண்டில் வந்து கர்வ் ஷேப்பில் வச்சு கட்டிட்டு, அண்ட் டைடு தி அதர் டு த பெட் ஸ்பாட். இன்னொரு கை வந்து இன்னொரு நூல் வந்து அந்த இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. தென் ஷி காட் ஹோல்ட் ஆஃப் த சங்க் ஆஃப் ஃபயர் அண்ட் சடன்லி புஷ்ட் இட் ஆல்மோஸ்ட் இன் டு த பாய்ஸ் ஃபேஸ். அதை பிடிச்சி அந்த கறிக்கட்டையும் வச்சு பிடிச்சி இழுக்கிறாங்க. வச்சு இழுக்கும்போது அந்த பல்லு வந்து வெளியே விழுந்துருது. The tooth was hanging loosely by the bed post now. இப்போ வந்து அந்த பல்லு, பிடுங்கின பல்லு வந்து அந்த பெட் போஸ்ட்டில் பிடிச்சி நிற்கிது. ஸோ ஒரு வழியாக அந்த ஆன்ட்டி வந்து அவனோட அந்த லூஸாக இருக்கிற பல்லை வந்து பிடுங்கி எடுத்துடுறாங்க. ஸோ hope you all enjoy the story. Now let us see the glossary. Panting, breathing quickly. ஒரு பதட்டத்தில் நம்ம மூச்சு வாங்குவோம் இல்லையா, தட் இஸ். எக்ஸர்ஷன்ஸ், எஃபர்ட். aggravated, irritated. Snort, a cry made to show unhappiness. Anxiously, tensely. Loop, curve. Hope you all understood. Thank you.